ஸோ எந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா சீட்டு சிஎன்ஜி டேங்க் வந்து ஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது. பட் ஒரு கிளாம்ப் மாதிரி ப்ராப்பராக கொடுத்து அது மேலே வந்து இந்த சீட்டை வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது லெக் ரூம்? என்னப்பா ரெனோ ட்ரைபரை வச்சு வாக்கரோன் போட்ட, ரைட் ரிவ்யூ போட்ட, வேரியன்ட் கம்பேரிஷன் எல்லாமே போட்டியே, திரும்பவும் எதுக்கு ரெனோ ட்ரைபர் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். பட் இன்னைக்கான கண்டென்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாரும் பண்ணலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா ரெனோ ட்ரைபரில் சிஎன்ஜி மாடல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. சமீபத்தில் ரெனோ நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெனோ ட்ரைபர் அண்ட் கைகர் கார்ஸுக்கு வந்து சிஎன்ஜியில் வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வராது. நீங்கள் ஆத்தரைஸ்டு டீலர் மூலியமாக வந்து சிஎன்ஜி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம், அதுக்கான அப்ரூவல்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா ரெனோ ட்ரைபர் சிஎன்ஜி. ஸோ எப்படி இருக்குது, சிஎன்ஜியில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக அதை பார்க்க போகிறோம். ரைட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பெட்ரோலில் ஓட்டினா எப்படி இருக்குது அண்ட் சிஎன்ஜியில் ஓட்டும்போது எப்படி இருக்குது, அந்த பவர் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ரெனோ ட்ரைபர் எல்லாருக்குமே தெரியும். அதில் பயன்படுத்திருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்மளே நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்து ரெனோ ட்ரைபரில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து சின்ன இன்ஜினு, 7 பேர் போகிறப்ப பர்ஃபார்மன்ஸ் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற நிறைய பேர் வந்து பேசியிருக்கலாம். பட் நான் எப்போவுமே இந்த காரை வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 சீட்டட் கார் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா ரியர் சீட்டோட அந்த ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஹேட்ச்பேக் செடான் கார்ஸ்லையும் கிடைக்கிறது இல்லை. பட் இவங்க அதெல்லாம் கொடுத்துருக்கனால 5 சீட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் போதிய அளவில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு நான் வெயிட் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிஎன்ஜியில் இருக்கும்போது அந்த பவர் லேக் இன்னும் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குமே, அப்போ எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் என்டையுமே வந்து ரெனோ ட்ரைபர் வந்து சிஎன்ஜியில் டிரைவ் ரிவ்யூ வந்து போடுங்க அப்படின்றது போல தான் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அதை வந்து பார்க்க போகிறோம். பட் இங்கே நிற்கக்கூடிய இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது லேட்டஸ்ட் மாடல் இந்த காரில் வந்து சிஎன்ஜி வந்து ஃபிட் பண்ணலீங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து இப்போ இந்த மாதம் வந்த கார், புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட கார். இதுக்கும் பழைய மாடலுக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் இன்டீரியருக்கு மேஜர் வித்தியாசங்கள் என்ன நம்ம நிறைய வீடியோக்குள்ள வந்து பேசியிருக்கோம். பொதுவாக சொல்லணும்னா இன்ஜினோட கெப்பாசிட்டியில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, பவர் அண்ட் டார்க்கில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, டைமென்ஷனில் இந்த காரில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. மேஜராக மாறின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கிரில்லு, அந்த ஹெட்லைட்டோட டிசைனு, அது மாதிரி இந்த ஃப்ளக்ஸி வீல் வந்து கொடுத்துருந்தாங்க, நியூ ரெனோ லோகோ வந்து மாற்றிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து டிசைனாக வந்து ரெனோ வந்து மாற்றிருந்தாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த காரில் நம்ம வந்து சிஎன்ஜி ஃபிட் பண்ணல, அவங்க பழைய கார் பின்னாடி இருக்கக்கூடிய காரில் தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பழைய கார்னால் ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலாக போன மாதம் கஸ்டமர் வந்து டெலிவரி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சிஎன்ஜிக்கான அப்ரூவல்லாம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஓகே இதை சிஎன்ஜியில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரெனோ நிறுவனத்தை, அதாவது ரெனோ ஷோரூமையே அணுகி இவங்க சிஎன்ஜியில் இதை வந்து மாற்றிருக்காங்க. இதில் எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இப்போ வரக்கூடிய புது கார்லையும் அதை ஃபிட் பண்ணுவாங்க. எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, ஸ்டோரேஜ் எப்படி இருக்குங்கிறத வாங்க நம்ம அப்படியே பின்னாடி போய் பார்ப்போம். வாங்க, நான் அப்படியே உங்களுக்கு மொபைல் ஃபோன்லேயும் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக ரெனோ ட்ரைபரில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்கிறது கம்மியாக இருக்கும். அதுக்குள்ளே எப்படி ஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து இருந்துச்சு எனக்கு. பட் இங்கே பார்க்கும்போது பாருங்களேன், ஸோ எந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா சீட்டு சிஎன்ஜி டேங்க் வந்து ஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 லிட்டர் டேங்க் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 65 லிட்டர் ஃபியூல் டேங்க் சிஎன்ஜி டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து டேங்க் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை ப்ராப்பராக கிளாம்ப் எல்லாமே வந்து கொடுத்து மேலே வந்து ஒரு கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்போவுமே நீங்கள் சிஎன்ஜி கார்னு எந்த கார் போனாலுமே சரி, பூட் ஸ்பேஸில் காம்ப்ரமைஸ் வந்து ஆக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த கார் 7 சீட்ரு, நீங்கள் 7 பேராக போகிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஸ்டோரேஜ் இருக்காது. மேபி நீங்கள் ஒரு 5 சீட்டராக இதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கவும் முடியும். ஸோ வந்து ஃபோல்டு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது மேலே லக்கேஜ் ஏற்றிக்கலாம். இல்லை இந்த வீலே, இந்த சீட்டே வேணான்னு வச்சுங்களேன், இந்த சீட்டே வந்து ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ரிமூவ் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டோரேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காரை வந்து ஒரு 5 சீட்டர் காராக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை ஒரு 5 சீட்டரில் சிஎன்ஜி போகலான்னு இருக்கீங்க, அப்போ ஹேட்ச்பேக்லாம் போனாலும் சரி, இல்லை சப் 4 மீட்டர் செடான் போனாலும் சரி, ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குமே, பூட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னா ட்ரைபரை சிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸும் கிடைக்கும், சிஎன்ஜியில் எடுத்தா மாதிரியும் ஆச்சு. ஸோ அப்படியே இன்னொன்று காமிச்சிடுறேன், இந்த வால்வ்ஸ்லாம் எந்த லெவலுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது.
ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய சீட்டோட கிளாம்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். நான் உங்களுக்கு அப்படியே வந்து பழைய வண்டியில் பெட்ரோலாக எடுத்திங்கன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்னு காட்டுறேன், சிஎன்ஜியாக எடுத்தால் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ டிஸ்பிளேல பெட்ரோலில் எடுத்தால் எவ்வளோ இருக்குது, சிஎன்ஜியில் எடுத்தால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளாம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணி சீட்டை வந்து நகர்த்தியிருக்காங்க, முன்னாடி வந்து நகர்த்தியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப்பு அது மாதிரி சீட்டுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா கிளாம்ப் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து ஓஇஎம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டே வந்து கொடுத்துட்றாங்க. இதோட ஆத்தரைஸ்டு டீலர் எதுவோ அந்த டீலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓஇஎம்லேருந்து வந்து இந்த கிளாம்ப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. அந்த டேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சர்டிஃபைட் பண்ண டேங்க்ஸை தான் வந்து இந்த காருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஷோரூம் மூலியமாக போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. இல்லை வெளியில் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு டீலர் மூலியமாக பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஓஇஎம்லேருந்து சர்டிஃபைடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வராது. அதே மாதிரி வாரண்டி அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து சீட்டுக்கு முன்னாடி கிளாம்ப்ஸ் இருக்குன்னு அதையும் வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ சீட் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மவுண்ட்டில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு கிளாம்ப் மாதிரி ப்ராப்பராக கொடுத்து அது மேலே வந்து இந்த சீட்டை வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ மேஜராக வந்து 7 சீட்டராக பயன்படுத்தும் போது 7 பேர் இதில் உட்கார முடியுமாங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். நான் அதனால் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை உட்காந்து காமிக்கிறேன் வாங்க. ஆக்சுவலாக நான் இந்த சீட்டில் வந்து உட்காடுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஹெட்ரூம் வந்து ஓகே, நாட் பேடுன்னு சொல்லலாம். ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் என்னோட ஹைட் வந்து 5.8. ஸோ எனக்கு வந்து இதாக இருக்குது. மேபி சின்ன பசங்க உட்காடுறாங்கன்னும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க உட்காடுறாங்கன்னும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் 6 ஃபீட் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த சீட்டில் வந்து உட்கார முடியாது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் சும்மா நான் லெக் ரூம் காட்டுறேன். இது வந்து என்னோட ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி வச்சிங்கன்னா முன்னாடி லெக் ரூமே வந்து கிடைக்காது. நான் இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு தகுந்த மாதிரி லெக் ரூம் வச்சு இந்த தேர்ட் ரோ இந்த சீட் ஃபுல்லாமே நான் ஆட்களை உட்கார சொல்கிறேன். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ப்ரோ. அப்படியே வந்து உட்காருங்களேன். இரு இன்னும் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளு. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஓகே. இப்போ ஒரு விரல் போயிட்டு வர அளவுக்கு கேப் இருக்குது. ரொம்ப முட்டி இடிக்கிற மாதிரி இல்லை, உட்காரலாம், உட்கார முடியும். ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. டிரைவர் சீட்டையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருமே கம்ஃபர்டபுளாக உட்காரணும்ல. அண்ணா நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டில் உட்காருங்கண்ணே. ஆக்சுவலாக செகண்ட் ரோவில் அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது லெக் ரூம்? ஓரளவுக்கு விரல் போயிட்டு வர அளவுக்கு இருக்குல்ல? அப்படியே அண்ணனுக்கும் காமிச்சிரு, அவங்களுக்கும் உட்கார இதாக இருக்கான்னு. உங்களுக்கு உட்கார முடியுதா? உட்கார முடியுது. பரவாயில்ல, பரவாயில்ல. இங்கே வேணா பாச்சா. ஸோ என்னோட ஹைட்டுக்கு வந்து இங்கே லெக் ரூம் வந்து கம்மியாக இருக்குது. பட் மேபி இன்னும் ஷார்ட் ரைடராக இருந்தீங்கன்னா உட்காரலாம். பட் என்னன்னா தேர்ட் ரோவில் உட்கார்றவங்களுக்கு தகுந்த மாதிரி பாக்கி எல்லா சீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து வச்சு உட்கார்ற மாதிரி இருக்கும். ஹைட்டு கம்மியாக இருக்காங்க, குழந்தைங்க உட்காடுறாங்கன்னா இதுலேயே கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியும். அப்படியே இங்கே காமிச்சிடுறேன் ஸ்டோரேஜ். இங்கே பாருங்கள். ஸோ இதில் ஒன்றும் பெருசாக லக்கேஜ் வந்து வைக்க முடியாது. இப்போ ஒரு ஆள் உட்காந்துட்டு வேணால் இந்த சீட்டை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வேணால் லக்கேஜ் வந்து ஏற்றிக்கவும் முடியும். ஏன்னா 50-50 ஃபோல்டபுள் சீட் இருக்கிறனால ஏசி வெண்ட் எல்லா ரோவுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஏசிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஆல்ரெடி டிரைவ் ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம், அதில் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்ப்போம். கேஸ் வந்து எங்கே ஃபில் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஓஇஎம்லேருந்து வந்து வருது அப்படின்னும் போது நம்ம வெஹிக்கிளோட சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு கேஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ஃபில் பண்ணணும். இன்கேஸ் இந்த மூடி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனில் இருக்குது அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து இப்படி க்ளோஸில் இருந்தால் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ப்ராப்பராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் மேனிஃபோல்டில் வந்து ஒரு 3 இன்ஜெக்டருக்கான சப்ளைஸ் வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே. ஆக்சுவலாக இது 4 சிலிண்டரோடது, பட் அவங்க 3 சிலிண்டருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வந்து இன்ஜின்ஸ்க்கு வந்து போகிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயரிங் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிகிற மாதிரி கொள்கிற மாதிரிலாம் வந்து இல்லை, ரொம்ப ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒயரிங் வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
ரெனோவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் தேர்ட் பார்ட்டி டீலரை வந்து ஹையர் பண்ணி தான் இதை வந்து பண்ணுறாங்க ரெனோ நிறுவனம். அவங்க அதாவது ரெனோவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து ஃபிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால தான் இதோட காஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகம். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 88,000 ரூபா பக்கம் ஆகும். ஆர்டிஓவோட என்டாஸ்மெண்ட் எல்லாமே சேர்த்து. நீங்கள் இந்த வெஹிக்கிள் இந்த வின் நம்பருக்கு நீங்கள் சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓஇஎம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்கள் வாரண்டி கிளைமிங்லேருந்து ஆர்டிஓ என்டாஸ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் சைடில் இருந்தே பண்ணி கொடுத்துருவாங்க. மேபி நீங்கள் பார்க்குற ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், இதை நான் வெளியில் பண்ணால் இதோட கம்மியான காஸ்ட் தானே ஆகும் அப்படின்னு வந்து கேட்பீங்க. பட் அப்படி பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஷோரூம் சைட்லேருந்து வாரண்டி அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் என்டாஸ்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். வாரண்டிலாம் கொடுக்கறனால தான் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவது ஓஇஎம்லேருந்து வந்து ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போகிறீங்கன்னா இனிமேல் ஃபர்தராக பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சர்வீஸ் சென்டரில் இருக்க ஆட்களை வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி சர்வீஸ் சென்டர் மூலியமாக பண்ணலனாலும் நீங்கள் எங்கே ஃபிட் பண்ணிங்களோ அவங்க மூலியமாக இது எல்லாருமே வந்து பண்ணலாம். ஸோ பண்ணிங்கனாலும் வாரண்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க ஹோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெனோ சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து 1 year ஒன்ஸ் இந்த ஹோஸ் எல்லாமே வந்து முடிஞ்சால் மாற்றிட சொல்கிறாங்க. ஸோ 1 year ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய இந்த ஹைட்ராலிக் ஹோசஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஹோசஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட சொல்கிறாங்க. ஸோ 1 year ஒன்ஸ் இல்லை 10,000 kilometer ஒன்ஸு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரெனோ கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனு. இந்த வெஹிக்கிள் வந்து சிஎன்ஜி எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காஸ்ட்டுங்கிறது 88,000 ரூபா பக்கம் ஆகும். இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேரியண்ட் போனாலும் சரி எக்ஸஸாக 88,000 வரைக்கும் பே பண்ணி தான் நீங்கள் சிஎன்ஜி அப்படிங்கிறது போடுற மாதிரி இருக்கும். வாங்க நம்ம இப்போ வந்து வெஹிக்கிளை ஓட்டி பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா என்னன்றது எல்லாத்தையுமே நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இன்ஜினோட ஸ்பெக் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து ஷோ ஆகும் என்ன இருக்குது அப்படின்னு. பட் அஃபிஷியலாக வந்து சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ பவர் ட்ராப் ஆகுங்கிறதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணலை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலை ட்ரைவ் பண்ணுவோம். சிஎன்ஜி வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அங்கே நீங்கள் பார்க்கலாம் சிஎன்ஜி வந்து நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இங்கே தான் வந்து உங்களால் மாற்ற முடியும் பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கும்போது இது வந்து ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 15 செகண்ட் கழிச்சு மாறிக்கும். நீங்கள் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 15 செகண்ட் கழிச்சு நீங்கள் ஒரு 1000 RPM ரீச் ஆகும்போது இது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிக்கு வந்து மாறிக்கும். கொஞ்சம் தூரம் ஓட்டிடுறேன், அப்போ தான் வந்து பர்ஃபார்மன்ஸில் எப்படி சேஞ்ச் இருக்குன்றது என்னால் பார்க்க முடியும். வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நான் 3 பேர் தான் வந்து இருக்கும். ஸோ நான், என்னோட பிரதரு, அதுக்கப்புறம் ஷோரூம் ஸ்டாஃப் வந்து இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பெட்ரோல் பர்ஃபார்மன்ஸ் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இது 1 liter இன்ஜினு, ஒரு டீசெண்டாக இருக்கும்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸு ரொம்ப அக்ரெசிவாக இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் 5 சீட்டராக ஓட்டும் போது இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் போதிய அளவில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இனிஷியலாக ஒரு ஃபஸ்ட் டைம் பையராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு அல்டோ மாதிரியான ஒரு கார்லாம் பயன்படுத்திட்டு இந்த காருக்கு வரீங்கன்னும் போது இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்கும். இல்லை ஒரு 1.2 liter இன்ஜின் உள்ள வண்டி பயன்படுத்திருக்கீங்க, ரிட்ஸ் மாதிரிலாம் வந்து பயன்படுத்திருக்கீங்க, இல்லை i20 பழைய ஜென்ரேஷன்லாம் பயன்படுத்திட்டு அதுலேருந்து இந்த வண்டிக்கு அப்கிரேட் ஆகுறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது 1 liter இன்ஜின் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் எப்போதுமே சொல்கிறது தான், ஆஸ் அ 5 சீட்டராக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 5 சீட்டராக இந்த காரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி மைலேஜ் இவங்க சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா 28 கிலோமீட்டர் வரைக்கும் சிஎன்ஜியில் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஆவரேஜாக ஒரு 25 கிலோமீட்டர் கொடுத்தாலே ஒரு நல்ல மைலேஜ் தான். அதுவும் 5 பேர் இல்லை 7 பேர் உட்காந்து போகிறீங்கன்னும் போது நல்ல மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ ஆக்சுவலாக என்கொயரி பண்ணும் போதே சிஎன்ஜியாக என்கொயரி பண்ணுமா எப்படி ப்ரோ அது? ஆமாம் சார், இப்போ நீங்கள் வந்துட்டு என்கொயரி லெவல்லே வந்துட்டு சிஎன்ஜியாக நீங்கள் என்கொயரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புக்கிங் ஸ்டேஜ்லேயுமே நாங்கள் ஏற்றும் போதே சிஎன்ஜின்னு ஏற்றுவோம். ப்ளஸ் ரீட்டைல் பண்ணும்போது சிஎன்ஜின்னு தான் ரீட்டைல் பண்ணுவோம். உங்களுக்கு டெலிவரி கொடுக்கும் போது மட்டும் பெட்ரோலாக டெலிவரி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days டைம் கேட்போம். அதுக்கப்புறம் அந்த 10 days டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்ட ஆர்டர் பண்ண பிறகு உங்களுக்கு வந்துட்டு வெஹிக்கிள் நீங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4 to 5 days அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிட் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்துட்டு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு என்டாஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருவோம். அது டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா மினிமமும் ஒரு 10 to 15 days நீங்கள் வந்துட்டு பெட்ரோலாக டெலிவரி எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து சிஎன்ஜியாக ஃபிட்டிங் பண்ணுற டைமிங். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இன்னொன்று விஷயம் என்னென்னா, இன்கேஸ் பழைய ட்ரைபர் கஸ்டமரு இப்போ உங்கள் மூலியமா சிஎன்ஜி வந்து பண்ண முடியாதா, பண்ண முடியுமா? இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு புக்கிங் ஸ்டேஜ்லேயே இந்த ப்ராசஸிங் எல்லாமே சிஎன்ஜியாக வேணும்னா புக்கிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து சிஎன்ஜியாக நம்ம வந்துட்டு என்கொயரி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ ஓல்டு கஸ்டமர் எடுக்கிறாங்க, இல்லை முன்னாடியே டெலிவரி பண்ண கஸ்டமருக்கு சிஎன்ஜியாக ஃபிட்டிங் பண்ண முடியுதுன்னா முடியாது அது.
ஸோ நம்ம இப்போ வந்து பெட்ரோலில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த வண்டி ஓட்டி இருக்கோன்றனால இதில் பெரிய மாற்று கருத்து இல்லை. நம்ம இப்போ அப்படியே சிஎன்ஜிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். நம்ம ரன்னிங்லேயே கூட இதை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன்னிங்லேயே மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ஓகே இப்போ க்ரீன் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் வந்து ஓடுது. ஸோ ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் ரன்னிங்கில் பெரிய பவர் லாக் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து தெரியவே இல்லை. நம்ம அப்படியே வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு திரும்ப வந்து ட்ரைவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் அந்த பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்றது நமக்கு வந்து தெரியும். ஓகே இப்போ நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டியாச்சு. ஐடலில் ஏதாவது வைப்ரேஷன் இருக்கா என்ன ஏதுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ சிஎன்ஜியில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பெருசாக எந்த ஒரு வைப்ரேஷன் எதுவுமே வந்து இல்லை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் பண்ணும்போது கொஞ்சம் ஆர்பிஎம் ட்ராப் வந்து சில காரில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு 1 இல்லை ஒரு 800 ஆர்பிஎம்மில் ஓடிக்கிட்டு இருக்க வண்டி கொஞ்சம் ட்ராப் ஆகும், இல்லை கொஞ்சம் அதிகமாகும். பட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 900 அதாவது 0.9 ஆர்பிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகிற மாதிரி இருக்குது இது வந்து. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்லாம் எதுவுமே வந்து இல்லை. இப்போ நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். பரவாயில்லைங்க, பெருசாக பவர் லேக்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப அந்த லெவலுக்கு ஒன்றும் இல்லை. நார்மலாக பெட்ரோல் வண்டி எந்த ஆர்பிஎம்மில் கியர் ஷிஃப்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப மைனராக தான் அந்த பவர் லாஸுங்கிறது தெரியுது. பட் எனக்கு ஓட்டும் போது பெருசாக அந்த ட்ராப் வந்து தெரியல. ரெகுலராக டிரைவர் ஓட்டிக்கிட்டே இருக்கிறவங்க அந்த சிஎன்ஜியில் ஷிஃப்ட் பண்ணால் அந்த பவர் ட்ராப் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நான் இப்போ தான் எடுத்து ஓட்டுறேங்கிறனால எனக்கு வந்து பெருசாக ரொம்ப ஒன்றும் பவர் ட்ராப் ஆகிற ஃபீல்லாம் வந்து இல்லை. நம்ம செகண்ட் கியர்லேயே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இறக்கிட்டு எடுக்கிறேன். 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் எடுக்கிறேன். எடுக்க முடியுது. ஆக்சுவலாக நான் சிஎன்ஜி கார் வச்சுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட் கியருக்கு வந்துடுவேன் எல்லாத்துக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கினா ஃபஸ்ட் கியர் வந்துடுவேன். அதுவுமே வந்து ஒரு 1 லிட்டர் இன்ஜின் தான். நான் சாண்ட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 30 to 40% வந்து பவர் லேக் வந்து தெரியும். அதுவும் அதிகமான ஆர்பிஎம்மில் போய் தான் கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் பத்தலைன்னு. பட் இது வந்து நார்மலாக ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் ஒரு 5th கியர் போட்டு நார்மலாக எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி தான் வந்து ஆக்சலரேஷன் கொடுத்து வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். 0 to 80 தான் வந்து பார்க்க போகிறேன். ஏன்னா ரோடு வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அதனால் 100 போக முடியுமான்னு தெரியல. நான் 0லேருந்து 80 போகிறது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 60லேருந்து 80 4th கியரில் போனால் அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா சிட்டிக்குள்ளே ஓவர்டேக் பண்ணும்போது எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம்ல. அதனால் 0 to 80 அதே மாதிரி 60 to 80 4th கியரில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஏசி ஆனில் தான் வச்சுருக்கேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணியிருக்கேன். வெஹிக்கிளில் 3 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறோம். கியர் வச்சுப்போம். 4th கியரு 60 to 80 1 2 3. ஓகே பார்த்துருப்பீங்க அந்த பவர் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது எல்லாமே. ஸோ பெட்ரோல்லையும் பார்த்துருப்பீங்க, சிஎன்ஜிலையும் வந்து பார்த்துருப்பீங்க எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு பெருசாக பவர் லேகு பவர் ட்ராப்பு அது வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக பாதிக்கிற அளவுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த காரில் நாங்கள் 3 பேர் வச்சு தான் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். 7 பேர் வச்சு போகும்போது கண்டிப்பாக அதாவது பெட்ரோல்லையே 7 பேர் வச்சு ஓட்டுறதுக்கான கெப்பாசிட்டி இந்த இன்ஜின் வந்து கிடையாது. ஏன்னா சின்ன இன்ஜின் அப்படிங்கிறனால. பட் சிஎன்ஜின்னும் போது கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு 5 சீட்டர் கார் நல்லா கம்ஃபர்டபுளாக பார்க்குறீங்கன்னா தாராளமாக இதை வந்து பார்க்கலாம். சிஎன்ஜியில் எடுக்கிறீங்க, ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஎன்ஜி கார் எனக்கு வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ காரோட ப்ரைஸிங்காக இருக்கட்டும், மைலேஜாக இருக்கட்டும், இது ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராசஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ப்ரோ இது டீ போர்டு இருக்குதா ப்ரோ? டாக்ஸி அப்ரூவல் வந்துருக்குன்னாங்க. ஸோ அப்போ டாக்ஸிலையுமே சிஎன்ஜியில் போயிட்டு நீங்கள் எடுக்கணும்னா எடுக்கலாம். ஸோ மேபி டாக்ஸி ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டாக்ஸியில் கூட சிஎன்ஜியாக இந்த காரை வந்து எடுக்கலாம். ஒரு ஏர்போர்ட் ட்ரிப்லாம் போகிறீங்க இப்போ. ஏன்னா நான் ரீசெண்டாக
எங்கேயோ டெல்லியோ எங்கேயோ போகும்போது எனக்கு ஒரு சிஎன்ஜி கார் தான் வந்து அனுப்பியிருந்தாங்க. அது என்னன்னா சிஎன்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு செடான் கார். ஸோ செடான் காரை வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க இங்கேருந்து நான் ஏர்போர்ட்டுக்கு வந்து போகிறதுக்கு. அப்போ நான் ஃபேஸ் பண்ண மொதல் விஷயம் என்ன தெரியுங்க, அந்த ட்ராலியை வந்து என்னால் பூட்டில் வந்து வைக்கவே முடியல. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மேபி இந்த மாதிரி ட்ரைபரில் நீங்கள் சிஎன்ஜியோட எடுத்தீங்கன்னா கூட ஒரு பெரிய ட்ராலியை கூட நீங்கள் பின்னாடி வச்சு ஒரு ஏர்போர்ட் ட்ரிப் மாதிரிலாம் வந்து தாராளமாக வந்து அடிக்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து இருக்குது. ஸோ எனிவே இந்த வெஹிக்கிளை பற்றின கருத்துக்கள் இதுதான். என்னோட கருத்து எல்லாத்தையுமே வந்து சொல்லியாச்சு. வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.